ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சாதாரண பிரகாசம் இல்லை. என்ன பண்ணணுமா? எழும்பு. உட்காந்துக்கிட்டே இருக்கேன், நான் நின்றுக்கிட்டே தான் இருக்கிறேன், நான் நடந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரு? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்போ இவ்வளோ நேரம் ஒளியெல்லாம் எங்கே போயிடுச்சு? இப்போ இந்த வசனத்தில் அப்படி தானே சொல்லுது. அப்போ இவ்வளோ நேரம் ஒளி எங்கே போயிடுச்சு? அப்போ எங்கே போயிடுச்சு? நம்மளை விட்டு எங்கேயா போயிடுச்சா, இல்லை காணாமல் போயிடுச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ ஒளியின் இடத்துல தான் இருக்கிற, உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ளே ஒளி காணப்படுது. ஆனால் நீ எப்படி ஒளி வெளிப்படுற மகளா இருக்க தெரியுமா? கணச்சுக்குள்ள இருக்கிற விளக்கை போல் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் எப்படி இருக்கு தெரியுமா? கிணற்றுக்குள்ள ஒரு விளக்கு எரியும். அந்த விளக்கு நல்ல பிரகாசமா எரியும். ஆனா அந்த பிரகாசத்தை பார்க்க வேண்டும் என்றால் நம்ம எங்க போனோம்? அது கிட்ட போய் அந்த கணத்தை எட்டி பார்க்கணும். இல்ல ஒரு பக்கெட்டுக்குள்ள ஒரு விளக்கு இருக்குன்னு சொன்னா அதை பார்க்க வேண்டும் என்றால் அதை நாம் எட்டி பார்க்கணும். அப்போ அந்த விளக்கு எரிகிறது, நன்றாய் எரிகிறதா இருக்கிறது. ஆனால் அதனுடைய வெளிச்சம் அநேகருக்கு காணப்படாதபடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, மகளே, மகனே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எழும்பி பிரகாசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்கிட்ட இருக்கிற அந்த ஸ்தானம், ஒருவேளை உட்கார்ந்து இருக்கிறாயா, தூங்கிக்கிட்டு இருக்கியா, படுத்துக்கிட்டு இருக்கியா, நடந்து போயிட்டு இருக்கிறியா, நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை கொஞ்சம் மாத்திடு. அப்படி எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. வெளிச்சம் உங்ககிட்ட தான் இருக்குது, ஆனா பிரகாசம் மங்கி எரிகிறது. மற்றவர்கள் காண முடியாதபடி, உன்னுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு மற்றவர்கள் காண முடியாதபடி, உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய மகிமை வெளிப்பட முடியாதபடி, உனக்குள்ளேயே இருக்கிற அந்த தாளந்துகளை வெளியிலே கொண்டு வா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உதிக்கணும். அப்படின்னா என்னது? ஷேடோ, ஒரு பிரகாசம் நம்ம மேல காட்டணும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உனக்கு காணப்பட வேண்டும். நீ என்னதான் உன் முகத்துக்குள்ள நல்லா மேக்கப் பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பளிச்சுன்னு வந்தாலும் ஏதோ ஒரு இருள் உனக்குள்ளே காணப்படுது. ஒரு மங்கி எரிகிற ஒரு அனுபவம் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் நீங்க எடுக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. அதனால 2ஆம் வசனம் சொல்லுது, அல்லேலூயா. இருள் ஜனங்களை மூட போகுது, பூமியை மூடும். நீ எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. சொல்றாரு, இதோ அப்படின்னா இப்போ அப்படின்னு அர்த்தம். இங்க இப்போ இருள் என்ன செய்யுமா? பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பிரகாசம். தேவனுடைய ஜனங்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு வெளிச்சம், அவர்களுக்கு சூரியனுடைய பிரகாசம், சந்திரனுடைய வெளிச்சம் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா ஜனங்களை இருள் மூடும் என்று சொல்றார். அப்ப ஜனங்கள் யார்? யாரை இருள் மூடும்? யாருக்கு இருள் காணப்படும் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை விட்டு விலகுகிற சந்ததியை, தேவனை விட்டு விலகுகிறவர்களை, கர்த்தருடைய நாமத்தை விட்டு விலகுகிறவர்கள், மந்தையை விட்டு விலகுகிறவர்கள், எல்லாத்தையும் எனக்கு இது வேணாம், அது வேணாம், எனக்கு இது பிடிச்சிருக்குது, அதை பிடிச்சி நம்மளா ஒன்று தெரிஞ்சு எடுத்துக்கொண்டு அந்த பாதையில செல்கிறவர்களுக்கு இனி என்னவா? இருள் தான். அப்ப பாருங்க, உன்னை தேவன் பிரகாசிக்கும்படியா எழுந்தருள பண்ணுகிறார். இன்றை சுற்றி இருக்கிற அநேக காரியங்களில தேவன் பூமியில் உள்ள ஜனங்களை இருளும் காரிருளும் மூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தியர்களுக்கு 10 வாதையை கர்த்தர் கொடுத்திருந்தார். எகிப்தியரும் இஸ்ரவேலர்களும் அதே எகிப்து தேசத்துல தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒதுக்கப்பட்டதுனால அவங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்தாங்க. நீங்க இந்த இடத்துக்குள்ளதான் வாழணும், இந்த இடத்த விட்டு வெளில வரக்கூடாது. ஆனால் அந்த வாதைகள் எல்லாம் நிறைவேறும் போது, என்னென்ன வாதெல்லாம் கொடுத்தாரோ எல்லாம் நிறைவேறும் போது
கர்த்தர் இஸ்ரவேலருக்கும் எகிப்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் எகிப்தருக்கும் ஒரு வித்தியாசத்தை காமிச்சு 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 தான் கொண்டு போனார். அப்போ இந்த இருள் என்ற ஒரு வாதம் வந்துச்சு. அப்போ அந்த இருள் வந்த போது நான் அதை குறித்து அன்னைக்கு கூட நான் யோசனை, என்ன ஆண்டவரே, ஒரு இருட்டு வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ நீங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த கோசோன் நாட்டில் மட்டும் இருள் இல்லை, அவங்களுக்கு மட்டும் வெளிச்சம் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ காலையில் அவங்களுக்கு மட்டும் சூரிய உதயம் இருந்துச்சு, மாலை சந்திரனுடைய வெளிச்சம் இருந்துச்சு. ஆனால் எகிப்தருக்கோ 3 நாளும் அவங்க ஒருத்தர பார்த்து கூட முடியாதபடி காரிருளும் தடவி கொண்டிருக்கிறத்தக்கதான இருள் காணப்பட்டது. இப்போ பாருங்க, இது அதிசயமா இல்லை சாதாரண விஷயமா? இங்கே வெளிச்சம், பக்கத்து வீட்டில் இருட்டு, அது எப்படி எடுத்துக்க முடியும்? அது எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ எப்படி பக்கத்து வீட்டில் லைட்டு போட்டால் வெளிச்சம் வரப்போகுது இல்லையா? ஆனால் இங்கே 3 நாள் சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் கொடுக்கல. யாருக்கு? எகிப்தருக்கு. நீ நல்லா கவனிக்கணும். இருள் ஜனங்களையும் காரிருள், பூமி இருளையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அப்போ தேவனோட நோவா வாழ்க்கையில் 3/4 நாள், அவர் 600 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஆனால் 480 வருஷம் தேவனோடையே சஞ்சரிச்சிருந்தாராம். அப்போது அவர் வாழ்க்கை என்னதான் பண்ணியிருப்பாரு? கர்த்தரோடையே நேரத்தை செலவிடுறதுன்னு சொல்லும்போது, அதனால தான் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை நோவா கிட்ட கொடுத்தாரு. அல்லேலூயா. நம்ம நேரத்தை மட்டும் கர்த்தருக்கு கொடுத்தோம்னா கர்த்தர் நம்மோட பேசுகிறவரா இருப்பார். இருள் ஜனங்களை மூடும், காரிருள் உலகத்தை மூடும், ஓகே. ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அல்லேலூயா. உலகத்துல வாழ்ந்த அத்தனை பேர்லையுமே அந்த 8 பேரை மட்டும்தான் கர்த்தர் பாதுகாத்தார். ஏன்? மற்றவங்க எல்லாரும் வேணான்னு முடிவு பண்ணதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் விரும்பவில்லை. ஏன்னு இன்றைக்கு நான் சொல்ல வரேன்னா, எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வெளிச்சம் காணப்படும்படியாய், உனக்குள்ள இருக்கிற பிரகாசம் காணப்படும்படியாய், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய வழிநடத்தல் காணப்படும்படியான நேரங்களையும் காலங்களையும் கர்த்தர் இப்பொழுது வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஜனங்களுக்கு தான் இருள், உலகத்துக்கு தான் இருள். உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு அந்த இருள் இல்லை. விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால உனக்கு அந்த இருள் இல்லை, அந்த காரிருள் உனக்கு கிடையாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். அல்லேலூயா. அதனாலதான் உன்னுடைய வெளிச்சம் காணப்படும்படியாய் நீ என்ன செய்? எழும்பி பிரகாசி. இனியும் உன் நேரத்தை வீணாக்காத. இனி நீ அப்படியே உட்காந்துட்டு போதும் நினைக்காத. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். உலகத்துல என்ன வேணாலும் மாறிட்டு போட்டோம், நம்மளும் நம்முடைய நினைவுகளும் மாற நினைச்சா மட்டும்தான் எல்லாமே மாற முடியும். உலகத்துல அவங்க மாறுறாங்க, இவங்க மாறுறாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். நாம எப்படி மாறி இருக்கிறோம்? என்ன மாற்றம் இந்த 8 மாசத்துக்குள்ள நமக்குள்ள வந்திருக்குது? உனக்குள்ள எனக்குள்ள என்ன மாற்றம் என்று வந்திருக்கிறது? நடைய மாற்றிக்கிட்டோமா, உடைய மாற்றிக்கிட்டோமா, இல்லை ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிட்டோமா, உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டோமா? ஆனால் எல்லாம் சரி. கர்த்தருடைய விஷயத்திலேயோ ஆலயத்தின் விஷயத்திலேயோ எதை மாற்றிக்கொண்டாய்? நீ எதை நீ ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிற? கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், மகளே, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜபம், ஆரம்பத்தில் இருந்த அந்த பாடல், ஆரம்பத்தில் இருந்த அந்த உபவாசம், ஆரம்பத்தில் இருந்த அந்த அந்த தொழுது கொள்கிற காரியம் எல்லாவற்றையும் நீ விட்டு விட்டாய். உன் மேல எனக்கு ஒரு குறை இருக்குது. நீ என்ன நன்மை செய்தாலும், நீ எங்க ஓடினாலும், எனக்கு என்ன நீ ஆசீர்வாதமா இருந்தாலும், உன் மீது எனக்கு ஒரு சின்ன குறை இருந்துகிட்டே இருக்குது. அதை நீ நிவர்த்தி செய்யும்படியாய் உனக்குள்ளே நீ எழும்பு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு தான் தேவன், உலகத்தையே உருவாக்கினவர், நான் சர்வ சிருஷ்டியா இருக்கிறேன். இன்னைக்கு உலகத்தை உருவாக்கின தேவன் அத்தனையுமே எனக்கு வேணாம். நோவாவும் 3 குமாரர்களும் மனைவிக்கு பிள்ளைக்கு மட்டும்தான் வேணும், மற்றவங்க எல்லாரையும் நான் அழிச்சிடறேன்னு நினச்ச போது தேவன் எவ்வளோ ஒரு மனசில் ஒரு கவலைப்பட்டிருப்பார் இல்லை? அப்போ பாருங்க, இந்த 7 பேர் கூட கிருபை கிடைச்சது எப்படி தெரியுமா? நோவாவால் தான். மனைவியும் அவங்க பிள்ளைங்களும் உத்தமர்கள் என்று வேதத்தில் சொல்லப்படலை. நோவா மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான மகனாய், உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மகனாய் இருந்தார். அவரை மட்டும் வச்சுதான் அந்த 7 பேரையுமே தேவன் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்றது, உங்க குடும்பத்துல நீங்கள் யார் நோவா என்பதை முடிவு பண்ணுங்க. உங்க நிமித்தமா ஆசீர்வாதம் வரணும்.
உங்கள் நிமித்தமா ஒரு பாதுகாப்பு உங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டும். உன் நிமித்தமாய் தான் தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும். நீ உன் ஜெப நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும். உன் வாழ்க்கையை மாற்றணும்னா நீ ஏதாவது ஒன்றை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கும் பொழுதுதான் இருள் ஜனங்களை மூடினாலும் காரிருள் உலகத்தை மூடினாலும் கத்தர் ஆனாலும் கத்தர் உன்மேல் உதிப்பார். அல்லேலூயா. அந்த ஆனாலும் சொல்லும் போதே உன்மேல் கத்தர் உதிப்பார். என்ன நடந்தாலும் ஆண்டவர் உனக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. அவருடைய வெளிச்சம் உன்னிலே காணப்படும். அவருடைய மகிமை உன்னிலே காணப்படும். உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு, அடுத்த வசனம் தான் சொல்லுது, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு. ஏனென்றால் நீ என்ன பண்ணிட்ட, எழும்பி பிரகாசிக்கிற. ஒரு பிரகாசம் வந்துருச்சு உன் வாழ்க்கையில. எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு எழுப்புதல். நல்லா பாடுறாளே இந்த பிள்ளை, நல்லா ஜெபம் பண்ணுத, நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்ல குறித்த எண்ணத்தில் ஆலயத்தில் போய் ஆண்டவருக்கு கனப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கத்தர் கொடுத்த இடத்துல பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லும்படியாய் உதிக்கிறாங்க. சொல்றாரு பாருங்க, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. ராஜா எதுல வருவாரு? ராஜா எதுலமா வருவாரு? இப்ப இருக்கிற ராஜா கார்ல வராரு, இல்லைன்னா ஃப்ளைட்ல வராரு. அந்த காலத்துல ராஜா எப்படி வந்தாரு? குதிரை மேல வந்தாரு, கழுதை மேல வந்தாரு. எப்படி வராரு? நடந்து வர்றாரு. நடக்குமா அது? ராஜா எங்கன்னா நடப்பாராமா? அப்படியே நடக்க முடியலன்னா இதுல தூக்கிட்டு வருவாங்க. அப்படிலாம் ஒரு பழக்கம் உண்டு. ஆனா இந்த வசனத்தை எழுதும் போது மட்டும் ஏன் நடந்து வருவார்கள், ராஜா கடந்து வருவார்கள், ராஜா வரவேற்கப்படுவார், ராஜா உன்னிடத்தில் வருவார், அப்படிலாம் எழுதியிருக்கலாமே. ஆனால் கடைசியா என்ன சொல்றாரு? நடந்து வருவார்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு மேன்மை இல்லை. யாரை உயர்த்த விரும்புகிறார்? கத்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. ராஜாக்களும் உன்னிடத்தில் தேடி நடந்துதான் வரணும். யாரை பார்க்க? உங்களையும் என்னையும் பார்க்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கத்தர் உங்களை ஒரு ஸ்டெப், ஒரு படி அப்படியே கொஞ்சம் உயர்த்துறார். அதுதான் கிணத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு கொஞ்சம் அப்படியே வெளியில் வருது. நம்ம வீட்டிலலாம் கரண்ட்டெல்லாம் போச்சுன்னா, லைட்லாம் மெழுகுவத்தி இல்லை கேன் மற்ற எதனா எண்ணெய் ஊற்றி விளக்கெல்லாம் ஏற்றுனோன்னா முதல்ல இங்கே வச்சு பார்ப்போம். கொஞ்சம் இருட்டுக்காம இன்னொரு இடத்துல வைப்போம். அப்புறம் பார்ப்போம், அதுவும் இருட்டாக இருந்தால் ஏதாவது ஒரு பாக்ஸு ஒரு டப்பா மேலே தூக்கி வைப்போம். அப்போ தான் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக வெளிச்சம் காணப்படும். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் இருட்டு வர்றதுக்கு சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், அந்த மூலையிலே இருந்துட்டு எறிட்டோம் நம்ம நினைக்கிறோமா? நம்ம என்ன செய்கிறோம், உடனே அதை அப்படி இப்படி மாற்றி இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குமா, அங்கே வச்சா எங்கே இருக்கும், எந்த இடத்துல வந்தால் அதனுடைய மெழுகுவத்தியுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் நல்லா தெரியும்ன்ட்டு உடனே அதை மாற்றி ஒரு செட் பண்ணி வச்சிடறோம். பாருங்க, உலக பிராரமாக 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்படி முயற்சி செய்கிறோமே. வாழ்நாளெல்லாம் ஜீவகாலம் எல்லாம் நீ மங்கி எரியாதபடி பிரகாசம் காணப்படணும் ஆண்டவர் எவ்வளோ முயற்சி பண்ணுவார் உங்களுக்கு. அல்லேலூயா. அந்த முயற்சியின் நேரம் தான் இப்போ. கத்தரா தான் சொல்கிறாரு, மகளே மகனே நீ என்ன பண்ணுற நேரம் இல்லை, சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு கதை கேட்டுட்டு வசனத்தை கேட்டுட்டு போகிற டைம் இது இல்லை. நீ எழும்பி பிரகாசி. ராஜாக்கள் உன்னை தேடி நடந்து உன் வீட்டுக்கு வரப்போகிறான். எப்பேற்பட்ட உலகத்தாளாக இருந்தாலும் சரி, மினிஸ்டராக இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்ட உலகத்து ராஜாவாக இருக்கட்டும், யாராகட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அவர்கள் உன்னை தேடி நடந்து வருவார்கள். இவை எல்லாத்தையும் இந்த வசனத்தெல்லாம் பைபிள்லேருந்து எடுத்து போட முடியாது. கடந்து வருவார்கள்ன்றதுக்கும் நடந்து வருவார்கள் என்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நடை அப்படின்னா என்னது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அவரால் என்ன பண்ண முடியாது, வாகனத்தில் இதில் நடந்து தான் வந்து பார்க்க வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் சாணம் உயர்த்தப்பட போகுது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கொஞ்சம் அப்படியே லிஃப்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க. நடந்து வருவார்கள். அல்லேலூயா. நடந்து வந்து உன்னை ஆசீர்வதிப்பார்கள். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்வார்கள். 60 அதிலே 5வது வசனம் படிப்போமா? அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்பொழுது அதை கண்டு நீ ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். சாதாரணமா பூரிக்கிறதுக்கும் அதிசயப்பட்டு பூரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ இன்னைக்கு அதிசயப்பட்டு பூரிக்குதான் இருதயம். நம்முடைய இருதயம் என்ன பண்ண போது அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா. நீ தனித்து விடப்பட்டவள் அல்ல,
நான் தனியாக நிற்கிறேன், என்னை யாருமே என்னை பார்க்கறது இல்லை, குடும்பத்தில் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் வெறுமையாக நிற்கிறேன், தனிமையாக நிற்கிறேன், என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, உதவி செய்ய யாரும் இல்லை நினைக்காத. உன்னை தேடி வருவாங்க, உன் குடும்பம் உன்னை தேடி வரும். மகளோட தேவன் இருக்கிறார், கர்த்தர் அந்த சகோதரியோடு இருக்கிறார், தேவன் அவங்க குடும்பத்தோரோடு இருக்கிறாரு, கர்த்தர் அவளை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லும்படியாய் தேவன் உங்களை அநேகர் மத்தியில கர்த்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்லுகிறாரு, இப்படி நீ மனக்கவலையோடு இருக்க வேண்டியதில்லை, நான் உனக்கு அனைத்தையும் கொடுத்து உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நான் ஒரு படி உங்களை உயர்த்துகிறேன். அவர் சொல்றாரு, 17வது வசனத்தை படிப்போம். அங்கே ஆமென், அல்லேலூயா. இங்க வெறும் பொண்ணை கொடுத்துட்றேன், வெள்ளியை கொடுத்துட்றேன், நீ எடுத்துட்டு போயிரு, அதுதான் உன் பிளஸ்ஸிங்கன்னு ஆண்டவர் சொல்றீங்க. என்ன செய்யறாரா? இதுக்கு பதில் அது, அதுக்கு பதில் இது. நம்ம என்ன செய்வோம்? எதையாவது ஒன்று கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்துடும்ல. அந்த மாதிரி ஆண்டவரை எதெல்லாம் கொடுக்குறாரு, எதெல்லாம் வாங்கிக்கிறாரு. முதல்ல வெண்கலத்துக்கு பதிலாக என்ன கொடுக்குறாரா? நல்லா பார்க்கலாம். வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணு, அடுத்தது இரும்புக்கு பதிலாக வெள்ளி, மரங்களுக்கு பதிலாக வெண்கலம், கற்களுக்கு பதிலாக இரும்பு. இப்போ 4மே வந்துருச்சா? வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்பு. இது 4த்தையுமே ஆண்டவர் கொடுத்துட்டார் ஈக்குவலா. அப்போ இங்கேருந்து நம்மக்கிட்ட இருந்து எடுத்து போட்டது என்னன்னா, மரத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார், மரங்களும் கற்களையும் கர்த்தர் எடுத்து போட்டார். அப்போ அதை ரெண்டுத்தையும் ஏன் விலக்கிட்டாருன்னா, ஸ்திரமான ஆசீர்வாதங்கள், மரமும் கற்களும் நிலைச்சு நிற்கிற ஆசீர்வாதம் இல்லை. வெண்கலம் என்பது ஒரு அருமையான இறுக்கமான ஒரு உலோகம், வெள்ளி என்பது அது ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு பொண்ணு என்பது கிடைக்கப்பெறாத ஒரு பொக்கிஷம். அப்போ ஆண்டவர் வெள்ளியும் பொண்ணையும் வெண்கலத்தையும் இரும்பையும் நான் உனக்கு கொடுக்குறேன், அதனால நீ இந்த கல்லையும் மரத்தையும் நினச்சிக்கின்னு கவலைப்படாத, அவையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக உனக்கு நான் இதை கொடுக்குறேன். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. என்னடா நம்மக்கிட்ட இருந்த அந்த கல் காணாமல் போயிடுச்சே, அந்த ஒரு மரம் வச்சுருந்தேங்க அது போயிடுச்சே, இது இருந்துச்சு அது காணமேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. அதுக்கு பதிலாக இதை கொடுக்குறேன்டா. விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்று உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாருன்னா அதுக்கு பதிலாக இன்னொன்று கொடுக்குறது எப்படின்னா பெஸ்ட்டாக ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எதை செஞ்சாலும் கரெக்டாக நல்லா தான் செய்வார். நாம தான் விசுவாசிக்கணும், சும்மா போட்டு குழப்பிக்க கூடாது. நம்மளுக்கு ஏன் இது என்ன விட்டு போச்சு, இது ஏன் கிடைக்கல, அது ஏன் கிடைக்கல, ஆர்கியூவே பண்ணக்கூடாது. ஏன்னா உன் வெளிச்செடுக்கிறதுக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள், உன் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கும். திரட்டான கடற்கரையான மணல் போல ஜனங்களை, ஆத்துமாக்களை உன்னை தேடி வர வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஊழியக்காருக்கும் இது பொருந்தும், விசுவாசிக்கிற உங்களுக்கும் இது பொருந்தும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற கல்லையும் இன்னைக்கு இருக்கிற மரத்தையும் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த கல் தான் எனக்கு இருக்கிற, அந்த கல்லை வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிறேன், இந்த மரம் தான் வாழ்க்கை, அதுதான் எனக்கு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் பதிலா வெள்ளியையும் பொன்னையும் இரும்பையும் வெண்கலத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அவைகள் திரளான பொக்கிஷங்களும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொண்டு வரும். உன்னை எங்கே வச்சுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு, எங்கே தான் தூக்கிட்டு போய் போடுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்புங்க. விசுவாசமாவது நம்பப்பட்ட உறுதியாக இருக்கணும். கிடைக்கும்ன்றதை நினைச்சாதான் கிடைக்கும். உனக்காக தேவன் அனைத்தையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் அற்புதத்தை செய்யறதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எது நமக்கு நடக்காது, எது கிடைக்காது, இது பெற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை தேவன் உன் கையில கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துறதுக்கு பேரு தான் அதிசயம். அதிசயம் என்பது என்னது? இருக்கிறதுலே அப்படியே வச்சுக்கிட்டு உக்காண்டிருக்கிறது பேர் அதிசயம் கிடையாது. நம்ம நம்பி இருக்கிற சில காரியங்களை அதை எடுத்து போட்டுட்டு கர்த்தர் புதுசா ஒன்றை கொண்டாந்து வைக்கிறது பேர் தான் அதிசயம். அல்லேலூயா. அதுக்கு நீ எழும்பணும், பிரகாசிக்கணும், உன்னுடைய ஸ்தானத்தை நீ மாற்றிக்கணும், உன் சூழ்நிலைய நீ மாற்றிக்கணும். அநேக நேரம் தேவனுடைய சமூகத்துல உட்காரணும். கைவிடப்படாதபடி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது இவற்றுக்கு பதிலாய் அவற்றுக்கு பதிலாய் எல்லாவற்றுக்கும் பதிலாய் நான் கொடுத்து உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களுக்கும் கண்காணிகள் அப்படின்னா உன் கூட்ட இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா கண்காணிகள், எல்லா பார்க்குறவங்க எல்லாரையும்
சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுவேன். இன்னைக்கு பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு போகிறது, இப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லாம் என்ன பண்ணோம் உங்கள்கிட்ட வந்து சமாதானம், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், கோவப்படல, சமாதானம் ஆகிட்டேன். கண்காணிகள்னது நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, எங்கெல்லாம் போறியோ, எங்கெல்லாம் வரியோ, எங்கெல்லாம் சுற்றி நிற்கிறியோ, ஏன்னா ராஜாவே உங்கள் வீட்டுக்கு நடந்து வரான்னா பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் உங்கள்கிட்ட சமாதானம் ஆகித்தான் அவனை. விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. தேடி வருவான், உங்களை தேடி வருவார்கள். யாரையும் ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போயிடு, நீ தனியா இருன்னு சொல்லவே இல்லை. சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கணும்? சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றி உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களுமாக்குவேன். அப்படின்னா என்னன்னா, கடன்காரன் நம்பி கடன்காரங்க வரான்னா நெத்து பேர். ஏன்னா ஒரு சில காலங்களில் அந்த பாதையில் கடந்து வந்தவங்க தான். கடன்காரன் வரான்னு சொன்னால் ஒன்று என்ன பண்ண, ஃபோன் போட்டு இல்லைன்னு சொல்லிடுவோம், இல்லைன்னா கதவை சாத்திடு இல்லைன்னு சொல்லிடு, எவ்வளோ பொய் சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, நீதி உள்ளவர்களுமாக்குவேன். அவன் வந்துட்டு வேணாம்மா நீ ஏன் வச்சுக்கோ, கொடுக்கவே வேணாம், உன் கடன் எல்லாம் உனக்கு மன்னிச்சிட்டேன். எப்போ? சகேவி வீட்டுக்கு இயேசு வந்தபோது இல்லையா? சகேவி யாரு? ஒரு ஆயக்காரன். அவன் எல்லாம் பணம் வசூலிக்கிறவன், வரி வசூலிக்கிறவன். அவன் கேட்டு 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 வாங்கி 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 கடன்னாலே அவனை போட்டு அழுத்தி எல்லாரையும் மனமணிவாக்கி கொண்டு வந்தான். பார்த்தார் ஆண்டவர், இவனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, மிகவும் கஷ்டப்படுறாங்களே, இவனை எப்படியாவது நம்ம பக்கம் திசை திருப்ப வேண்டும் என்று தேவன் முன் குறித்திருந்தாரு. யாரை குறிச்சு? சகேவை குறிச்சு. நீங்க நல்லா நம்ம யோசிக்கணும், சகேவை குறித்து ஆண்டவர் நினைச்சிருந்தாரா? இல்லையே, சகேவு தானே ஏசப்பாவை தேடி போனா அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல, கர்த்தரு ஒரு நேரம் குறிச்சிருந்தாரு, நான் நடந்து போவேன், சகேவு என்னை பார்க்கறதுக்கு அத்தி மரத்து மேல நிற்பான், நான் போய் நேரா நீ இறங்கி கீழே வான்னு கூப்பிடுவேன், நான் உடனே அவன் வீட்டுக்கு போவேன், அவன் எல்லாவற்றையும் எனக்கு முன்பாய் அறிக்கை செய்து அநேகரை என் வசமாய் திருப்புவான் என்று இயேசு முன் குறித்திருந்தார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சகேவி குள்ளமா இருந்தான், அவனுக்கு எட்டலை, மரத்து மேலே ஏறி நிற்கினான்ற ஒரே டாபிக் மட்டும்தான் தெரியும். அது முக்கியம் இல்லை. ஆனால் குள்ளமா படித்ததும் கர்த்தருடைய சித்தம். ஒரு நாள் அவன் மரத்து மேலே ஏறி நின்று என்ன பார்க்கணுன்றதும் தேவனுடைய சித்தம். அந்த நாளிலே அவன் மனமாற வேண்டும் என்றதும் கர்த்தருடைய சித்தம். அவனை ஆஸ்தியும் சம்பத்தையும் எல்லாத்தையும் மன்னிச்சு யாருமே எனக்கு தர வேணான்னு சொன்னாங்க பாருங்க. அதை தான் இன்னைக்கு அவன் வாழ்க்கையில் செய்ய வைக்க போறாரு. அல்லேலூயா. ஐயோ அப்பனா எனக்கு நிறைய லட்சம் கடன் இருக்குதுப்பா, இப்போ கடன்காரன் வந்து திடீர்னுமா நீ எதுவுமே தர வேணாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இங்க அதை தான் சொல்றாரு, உன் தண்டற்காரரை நீதி உள்ளவருமாக்குவேன். அல்லேலூயா. வேணாமா நீ கொடுக்காத, நீ பட்ட கடனுக்கு போதும், நீ இனிமே ஒரு காசு கூட எனக்கு தரவே வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அதிசயம் நடக்கும். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி நடந்தா கர்த்தருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நீ இப்பவே சிந்திச்சு கொள்ளுங்க. உன் தண்டற்காரரை நீதி உள்ளவருமாக்குவேன். சகேவை ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல அவன் மனசை மாற்றி அவன் சொல்றான், ஒருவர்கிட்ட நான் அநியாயமா ஏதாவது வாங்கி இருந்தது உண்டானா அதை நான் எப்படி கொடுக்குறேன்? 1000 ரூபாவை திருப்பி 1000 ரூபாய் குத்துறான்ல, 4000 ரூபாய் குத்துறான். ஐயா அது எவ்வளோ ஒரு அதிசயம், ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்யறண்டார். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. வசனங்கள், வார்த்தைகள், வேத வசனங்கள், பைபிள் உள்ள வார்த்தையெல்லாம் ஆவியானவரால் சொல்லப்பட்டு தீர்க்கதரிசிகளால் ஏவப்பட்டு எழுதுறது தான் இந்த வசனம்லாம். இன்னைக்கு கர்த்தர் இந்த விளக்கம் கொடுக்குறாரு, நாளைக்கு வேறொரு விளக்கத்தை கொடுப்பாரு. ஆனால் இன்றைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கடன்காரன் வந்து கடன் கொடுத்தவன், அந்த விதவை வந்து எலியா கிட்ட சொல்றா, கடன் கொடுத்தவன் என் 2 குமாரரையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான். என்ன சொல்றான்? கடன் உன்னால் கொடுக்க முடியா, 2 பிள்ளைகளை என்ன பண்ணு என்கிட்ட அனுப்பிவிடு, நான் வேலைக்கு வச்சுக்கிறேன், ஏன்னா உன்னால கடனை அடைக்க முடியாது, நீ கடன் அடைக்கிற நிலைமையில நீ இல்லை, உன் பசங்க கொஞ்ச நாள் எனக்கு வேலை செஞ்சாங்கன்னா அந்த கடனை அடைஞ்சிரும். அவன் மேல தப்பு கிடையாது, அந்த கடன்காரன் சொன்னதுல தப்பு இல்லை. ஏன்னா அவன் கடன் கொடுத்துருக்குறான், அவளால கொடுக்க முடியல, அவன் கேட்குறான் 2 பிள்ளைகளை. ஆனால் அந்த தாய் என்ன செய்கிறா? ஆண்டோடைய சமூகத்தில் ஓடுறா, ஊழியக்காண்ட ஓடி போய், ஐயா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, கடன் கொடுத்தவன் வந்து என் கடனை கேட்குறான், கடனை கேட்டால் கூட தரேன்னு சொல்லி அனுப்புவேன், ஆனால் என் பிள்ளைங்க 2 பேரையும் அடிமையாக கொண்டு போகிறேன்னு சொல்கிறான், நானும் கணவனை இழந்தவ தனியாக நிற்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த புலம்பல், அந்த கழுகை, அந்த கண்ணீரை
கர்த்தர் பார்க்குறாரு. உடனே அந்த ஊழியக்கார மகன் கேட்குறான், உங்ககிட்ட என்னமா இருக்கு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. கர்த்தர் கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன வச்சிருக்கிற, என்ன இருக்குது? இன்னைக்கு ஒரு அதிசயம் செய்யணும், உனக்கு இரும்புக்கு பதிலாக பொன்னையும் வெள்ளியும் நான் கொடுக்கணும்னா உங்ககிட்ட என்ன இருக்குது? கற்களுக்கு பதிலாக மரத்துக்கு பதிலாக நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்றால் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? ஐயா, என்கிட்ட இவ்வளோ கஷ்டத்திலையும் நான் ஒரே ஒரு குடம் எண்ணெய பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எண்ணெய் என்பது ஒரு அபிஷேகத்தை குறிக்குது. உன்கிட்ட இருக்கிற அபிஷேகம், நீ பெற்ற அபிஷேகம் தான் உன்னை போதிக்கும். யாரை உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. வசனம் இருக்குது, நீ பெற்ற அபிஷேகம் உன்னை போதிக்கும், வேறொருவரும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை. நீ ஆவியானவருடைய வழிநடத்துதல கடந்து போவாய் என்றால் கர்த்தர் பேசுகிறதை நீ புரிந்து கொண்டு நாம என்ன செய்யலாம், அடுத்து எந்த பாதிக்கு போகலாம். இந்த பெண்ணு பாரு ஓடி போய் ஊழியக்காண்ட ஆலோசனை, அவர் சொல்ற ஊட்டைய ஒரு கூட என்ன இருக்கா சரிம்மா, அவர் ஒரு சின்ன காரி, நீ போய் எல்லாட்டையும் போய் வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு இங்க இருக்கிற எண்ணெயை எடுத்து கதவு சாத்தின்னு பிள்ளைங்களோட போய் அந்த எண்ணெயை ஊற்று. சின்ன விஷயம்தான் சொன்னார். எவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்திருந்தா அதை அவ செஞ்சிருப்பா. இன்னைக்கு நான் முதல்ல சொன்ன விசுவாசம் வேணும். இன்னைக்கு இரும்பு கற்களுக்கு பதிலாக பொண்ணை கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். இங்கே இவளுடைய ஒரே ஒரு குடம் என்ன அவள் வாழ்க்கையை மாற்றும் என்றால் அந்த பெண்ணுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அவர்கள் பிள்ளைகள் விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் இல்லை என்ற வார்த்தை அந்த பிள்ளைங்க சொன்னாங்க. 2 பிள்ளையில ஒருத்தன் என்ன பண்ணா, வேற குடம் பாத்திரம் இல்லை என்றான். அப்ப என்ன இல்லை, பசங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அற்புதத்தை மட்டும் பார்க்கறது ரெடியா இருக்காங்க. ஆனால் அந்த தாய் விசுவாசித்தாள். விசுவாசிக்க ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஒரு குடம் எண்ணெயை எடுத்து, இங்க இருக்கிற எண்ணெயை எடுத்து அந்த பாத்திரத்துல ஊத்தும் போது எவ்வளோ ஒரு தேவனுடைய வார்த்தையை அவள் நம்பி இருந்திருந்தாள். எப்படி அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை விசுவாசித்து இருந்தால் அதை எடுத்து இதுல ஊத்துவா. நம்ம கூட காலை தண்ணியெல்லாம் மாற்றும் போது குடத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து இந்த குடத்துல ஊற்றுவோம். அதுல இருக்கிறது இதுல வரும், அதான் நடக்கும். ஆனா ஊற்றினது பிற்பாடு அந்த குடமும் ஃபுல்லா இருக்கும்னா எப்படி வரும்? அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய மகிமையை புரிந்து கொள்ள முடியும். என கருமையானவர்களை கர்த்தர் கொடுக்கிற நினைக்கும் போது அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவ கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு, அவ வாழ்க்கையே நடத்துறதுக்கு கர்த்தர் அவள் வாழ்க்கையை மாற்றி போட்டார். அவ ஊற்றி 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 எண்ணெயெல்லாம் ஊற்றி வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. நிறைஞ்ச உடனே திரும்பமா அவ எங்க தெரியுமா போறா? அதே ஊழியக்காரன்டா போறா. நீ காசு வந்தா ஒண்ணு, காசு வரலன்னா ஒண்ணு. பணம் வர்ற வரைக்கும் பணம் வரல ஜோமண்ணு இது வரணும் அது வரணும்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 1000 ரூபாய் கையில வந்துடுச்சு இந்தாங்க அப்படின்னு. அதை தேவன் கேட்கவில்லை. உன்னுடைய 1000, 2000, 1,00,000 அந்த காசு ஆண்டவர் கேட்கல. நீ எல்லாவற்றையும் நீ திருப்திப்படுத்தி எல்லாம் செய். அதெல்லாம் கர்த்தருக்கு நீ 1,00,000 ரூபாய் கொடுத்து ஆண்டவரை நீ சந்தோஷம்லாம் படுத்தலாம் முடியாது. அவர் கோடி கோடியா டன்னா வச்சுக்கிறார் உனக்கு கொடுக்கறதுக்கு. அதனால நம்ம யாருமே கர்த்தருக்கு கொடுத்து அப்பா நான் உனக்கு கொடுத்துட்டேன் சந்தோஷப்படுறேன்னு நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம வாழ்நாளெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டு போறது மட்டும்தான் நாம அவருக்கு செய்யற ஒரு பெரிய கடமை. விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. நான் காணிக்கை கொடுத்துட்டு ஆண்டவரை பெருமை சந்தோஷப்படுறேன்னு சொல்ல முடியாது. நீ தசாம்பா கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. எதுவுமே அவருக்கு திருப்தி இல்லை. அவருக்கு நிகர் எதுவுமே கிடையாது. உன்னை படைத்த தேவனுக்கு முன்பாய் அவரை நீ விசுவாசிப்பது மட்டும்தான் கர்த்தர் விரும்புறாரு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க. நம்பிக்கை இருந்தா அடைக்கல பட்டணமாகி என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நன்மையை இன்றைக்கே நீ பெற்றுக்கொள்ளலாம். எப்படி இருந்தா? நம்பிக்கை இருந்தா, விசுவாசம் இருந்தா. இல்லைன்னா வராது, இல்லைன்னா கிடைக்காது, இல்லைன்னா உனக்கு எதுவுமே வராது அப்படின்றார். அப்ப பாருங்க, விசுவாசம் காணப்பட வேண்டும். அப்படின்னா நீ எழும்பி பிரகாசிக்கணும். இன்னைக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு? எண்ணெயை விற்றா, அவர் சொல்றாரு, எண்ணெயை விற்று மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்கள். அவள் வாழ்நாள் எல்லாம் அந்த ஒரு குடம் எண்ணெய மதிப்பு கற்ற காசா ஆக்கி கடனெல்லாம் அடைச்சி அவங்க பிள்ளைகளும் அவன் சந்ததியும் வாழும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு ஒன்னும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. முடியுமே. நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இல்லை இந்த கடன்லாம் அடைக்க முடியாது, நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கிறேன், எப்படி கொடுக்குதுன்னு தெரியல, அந்த கடன்காரனுக்கு இப்படி கொடுக்கலாம், இங்கே அந்த அப்படி போடலாம், நம்மளா ஒரு மூளை வேலை எதுவுமே பண்ணாத. உண்மையாகவே உனக்கு ஒரு அதிசயம் ஆண்டவர் செய்ய போறாரு. கூப்பிட்டு வானாப்பா நீ கொடுக்காத, நீயே வச்சுக்கோன்னு சொல்ல போறான். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லு. நிச்சயமா நடக்க போகுது. சொல்லுவான் பாருங்க கூப்பிட்டு, அப்பா உன் சிறுமையை நான் பார்க்குறேன், எனக்கு ஆண்டவர் பேசுவார். போய் பேசுவார்மா.
கர்த்தர் உனக்காக போய் பேசுவாரங்க. என் மகன்கிட்ட நீ வாய் திறக்காத, என் பிள்ளைகிட்ட நீ கேட்காத, அதை அவனிடத்து நீ தொல்லை பண்ணாத. எத்தனை பேர் மன கஷ்டப்பட்டிருப்பாங்க சகேவு கிட்ட. ஐயோ அவன் வருவானே. அதனால்தான் அந்த ஜனங்க எல்லாம் சொன்னாங்க, பாவியாகி இவன் வீட்டுக்கு இயேசு போயிட்டாரு சொன்னாங்களே இல்லையா? ஏன் போனாரு? பாவிகளை ரட்சிக்க தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். அல்லேலூயா. ரட்சிப்பு தேவனுடையது. அவர் போனதுனால ஆயிரக்கணக்கான குடும்பத்துல ஒரு அதிசயத்தை தேவன் செய்தார். அல்லேலூயா. அதே நிமிஷத்துல அவன் எல்லாத்தையும் 4 மடங்கு தரேன், பாதியை கொடுத்துட்றேன், ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், எனக்கு நீங்க ஒண்டி போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை காண போறீங்க. இது அற்புதத்தின் நாள், அதிசயத்தின் நாள். சில வேளை இன்னைக்கே நடக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமா கர்த்தர் இந்த மாதம், இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு அதிசயம் உனக்கு நான் செய்வேன். அது உன் வாழ்க்கையில இன்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியாதா இருக்கும். இனி நீங்க பெற்றுக்கொள்ள கிடைக்கவும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். இனிமே அதான்டா இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கர்த்தர் கொடுக்க போறாரு. அதனால உங்க உள்ளம், இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகுது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் தண்டற்காரரை நீதி உள்ளவருமாக்குவேன். அல்லேலூயா. அதனால நிறைய பேர் கடனை கரைச்சி இன்னைக்கு மனசு கலங்கிக்கிட்டு இருக்கீங்க. கலங்காம போங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவங்க சொல்லுவாங்க, உனக்கு இரக்கத்தை காட்டுவாங்க. வேண்டாம், நீங்க தர வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. எங்க வாழ்க்கையெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு இல்லை, எங்க அம்மாவுடைய ஊழிய காலத்துலலாம் சில நேரங்கள்ல நெருக்கப்படும் கேட்ட போதெல்லாம் அவரெல்லாம் வருவார். நிறைய அவர் பேர் கூட மறந்துட்டேன். அந்த சகோதரலாம் வருவார், வந்துட்டு போவார், காசு கொடுப்பாரு, வாங்குவோம், கொடுப்பாரு. சில காலங்களில் ஒரு நேரத்தில் வந்து, அம்மா நீங்கள் எங்களுக்கு தர வேண்டாமா, எனக்கு என்னுடைய ஆண்டவன் என்கிட்ட பேசினா, அவங்ககிட்ட இனிமேல் வாங்கவே கூடாதுன்னு எத்தனையோ தடவை அவர் சொல்லிட்டு போயிருக்கார். அப்படியே தான் ஒரு பிரதர் கூட எங்களுக்கு பண உதவி செஞ்சுருந்தார். அவருக்கெல்லாம் நாங்கள் ஒரு 4-3 லட்சம் கிட்ட கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க, வட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அசல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வருவாங்க. அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு 2.5 லட்சம் இருக்கும். இது ஒரு 40 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகலை, 87 சொல்கிறேன் நடந்த சம்பவம். அவர் வந்தார், எல்லாம் பார்த்துட்டு, வேண்டாம், இந்த கர்த்தர் என்னோட பேசினாரு, இதை நான் உங்களுக்கு இலவசமாக கொடுத்தேன், நீங்கள் எனக்கு திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு. அவர் பேர் சாமுவேல், அவர் இறந்து போயிட்டார். அவர் இல்லை இப்போ, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஏம்மா, மன்னிக்கிறதுக்கு யார் பேசினா? ஆண்டவர் போய் அவங்ககிட்ட பேசினான். ஒருத்தர் கிறிஸ்டியனு, இன்னொருத்தர் விற்கிறாருனாக்கா. இத்தனைக்கும் அந்த ஆள் வந்து ஒரு சேட்டு. அவர் வந்து சொல்லிட்டு, வேணாம் வேணாம் மேடம், எனக்கு வேண்டாம், ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே இறைவன் எனக்கு உத்தரவு கொடுக்கல. இதே அற்புதத்தை உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஏன் கவலைப்படுற? கவலைப்படாத. ஆனால் நீ எழுப்பி பிரகாசி. தேவன் உனக்கு அற்புதம் செய்யணும்னா உங்ககிட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நீ தெரிஞ்சுக்கோ. கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதனால 18ஆம் வசனம் படிப்போம். ஆமென். அல்லேலூயா. இனி அவர் சொல்றாரு பாருங்க, கொடுமை உன் தேசத்திலும் அழியும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டா. ஆனால் இருள் ஜனங்களும் கூட காரிருள் உலகத்துக்கு உண்டு. ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவளுக்கு தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு வெளிச்சம் இருக்கும், மற்றவனுக்கு இருள் இருக்கும். அது கர்த்தருக்குடைய பிள்ளைகளுக்கும் அந்நியருக்கும் உள்ள வித்தியாசம். இங்கேயும் கர்த்தரதை, இனி சூரியன், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசம் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். ரட்சிப்புன்னா விடுதலை, துதினா சோத்திரம். மதில்கள், வீடு, வாசல்ல துதியும் சோத்திரத்தையும் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அதனாலதான் 19ஆம் வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். 19, 20. அல்லேலூயா. நீ வெளிச்சம் யாரா? என் தேவன். சூரியனை பார்த்துக்கிட்டு வெளிச்சம் வருமா, துணி காய வைக்கலாமா? ஆஹா, அந்த வெளிச்சம் உலகப்பரமான ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். சூரியன் இன்னைக்கே உனக்கு பகலிலே வெளிச்சமா ஏராளம், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார். அதனால நீ பயப்படாத, கலங்காத. இனி உன் சூரியன் அஸ்தமிக்கிறதும் இல்லை, மறையதும் இல்லை. அது இருக்கிற இடத்துல அது பாட்டு இருந்துட்டு போகுது இல்லையா? அப்படின்னா என்னது?
நித்திய வெளிச்சம். இருள் ஜனங்களை மூடும், காரிருள் உலகத்துக்கு. ஆனா உனக்கு நித்திய வெளிச்சம் காணப்படும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை கண்டு ராஜாக்கள் உன்னிடத்தில் கடந்து வருவார்கள். கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். விசுவாசிங்க. தேவனால் ஆகும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்து முடிப்பார். 61 7ஆம் வசனத்தை நம்ம படிச்சு முடிச்சிருவோமா? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய். ஆமென், அல்லேலூயா. சாதாரண மகிழ்ச்சி இல்லை. என்ன மகிழ்ச்சி? என்ன மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சி. அப்பனா எந்த நேரமும் சந்தோஷம். ரெட்டத்தனையான பலன் கொடுக்குறாராம். ஒண்ணுக்கே வழியை காணோம், என்னடா இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாத நன்மைகளை ரெட்டத்தனியாய் நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் தலையை நான் உயர்த்துவேன். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உயர்த்தும் போது மனிதர் யாரும் தடை செய்ய முடியாதுமா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், உங்களுக்காக யுத்தம் பண்ண போற தேவனை சோத்தரிங்க. நீங்க சும்மா இருப்பீங்க. இருள் ஜனங்களை மூடும், காரிருள் மற்றவங்களுக்கு. ஆனா நமக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருக்க போறார். சந்திரனோ சூரியனோ வெளிச்சம் இல்லை. இனி உலகத்துல எல்லாம் சந்திரன் சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கலாம். ஆனா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போறார். அவருடைய முக பிரகாசம் உன்னிலே காணப்பட போகிறது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அநேகர் தெரிந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படியாய் உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமான வழிகளிலே கொண்டு போக போறார். நம்பிக்கையோட காத்துருங்க. கர்த்தரால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசிங்க. எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்குது. உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனே, அப்பா நீர் எங்களோட பேசினீங்கப்பா. அப்பா நீங்க சொன்னீங்க, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது. அப்பா இருள் ஜனங்களையும் காரிருள் ஜனங்களையும் மூடுன்னு சொன்னீங்க. ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்று சொன்னீங்க. அப்பா நீங்க எங்கள் மேல பிரகாசமா இருங்க ஆண்டவரே. நீங்க எங்க மேல வல்லமையா இருங்க. நீங்க எங்க மேல அப்பா அற்புதமாய் அதிசயமாய் நீங்க செய்ய போறதுக்காய் சோத்திரம். வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக ஆண்டவர் வெள்ளியையும் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு கொடுக்க போறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. ராஜா எங்களை நீங்க உயர்த்த போறீங்க சோத்திரம். எங்கள் கடன் பிரச்சனை, உபத்திரவம், போராட்டம் எல்லாவற்றை கர்த்தர் அகற்றி போட போறதுக்காய் சோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எங்களுக்கு செய்து முடிங்க. நீங்க எங்களோட கூட வாங்க. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.